ஒன் கட் பேங்கிளில் லக்ஷ்மி காயினும் லக்ஷ்மி சாம் வச்சு சூப்பரான ஒரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம லக்ஷ்மி காயினில் மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த நாபை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கஸ்டமரோட சாரியில் கிரே கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், அப்புறம் க்ரீன் கலர், இந்த மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாம் வர்றதுனால எல்லா கலர்ஸும் ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெவிக்ரில் அண்ட் B7000 இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபெவிக்ரில் வந்து கீழே த்ரெட் மேலே ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்டோன் மேலேயோ இல்லைனா அந்த காயின் மேலேயோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து B7000 க்ளூஸ் யூஸ் பண்ணணுங்க. இப்போ ஒரு கார்னரில் மட்டும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்னா, லக்ஷ்மி காயின் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி காயின் நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மேலே கட் பண்ணியிருக்கிற அந்த நாப் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம சாரியில் பட்டு சாரீ டேமேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டாக க்ளோஸாக இருக்கிறது வந்து வெளியே வர்ற மாதிரியும் அந்த நாப் வந்து உள்ளே போகிற மாதிரியும் நம்ம ஸ்டிக் பண்ணணும். எவ்வளோ தான் நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன அந்த சிலிம்பல்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன பீசஸ் இருந்தாலும் நம்ம சாரியை வந்து கிழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது நம்ம உள்ளே போகிற மாதிரி வைக்கிறது பெட்டருங்க. எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம 1 by 1 வச்சு நம்ம ஹோல் பேங்கிளையும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் அடுத்த சைட்லேயும் நம்ம இதே மாதிரி நம்ம வைக்கணும். 2 பக்கமும் கரெக்டாக கொஞ்சம் காயின் வெளியே தெரிகிற மாதிரியே வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு நடுவில் கொஞ்சம் கேப்பு தெரியும். அந்த கேப்பில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கார்னரில் கொஞ்சம் தள்ளி வைக்கலைன்னா இந்த கேப் நம்மளுக்கு தெரியாது, வெறும் காயின் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் போட்டிருந்த 1 kg குந்தன் ஆஃபர் வந்து ப்ரீ புக்கிங் க்ளோஸ்ட் ஆகிடுச்சுங்க. எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேப்பில் வந்து ஒரு லோட்டஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நான் 3 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கணும். அதை வந்து நான் எல்லோ கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நடுவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறதுங்கிறது தான் தெரியாது. அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு லைக் கூட போடாமல் போயிடுறீங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நியூவாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 5 பெட்டல்ஸும் வச்ச பிறகு கீழே வந்து நம்ம மூன் ஷேப் எடுத்து, நான் மூன் ஷேப் க்ரீன் கலர் எடுத்து நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வைக்கணும். அது 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவருக்கு கீழே வந்து நான் ஃப்ளவர் ஸ்டோன் வச்சுருக்கேன். லோட்டஸ் ஃப்ளவர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நான் ஃப்ளவர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம லக்ஷ்மி சாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். லக்ஷ்மி சாம் வந்து வைக்கும்போது நம்ம B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. B7000 யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபெவிக்ரிலும் யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு வந்து நான் B7000 யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சாம் மட்டும் வச்சதுக்கப்புறம் என்னென்னா, அது கீழே உள்ள அந்த த்ரெட்டில் வந்து B7000 ரியாக்ட் ஆகி எனக்கு என்னமோ ஒரு பிளாக்கிஷாக தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதனால் அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணது எல்லாமே நான் ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டுறதுக்கு மட்டும் நான் B7000 யூஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நான் ஃபெவிக்ரில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், நம்ம லக்ஷ்மி சாம், லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கோல்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்குங்க. இது வந்து சிங்கிள் பேங்கிள் போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பேங்கிள் வந்து பேர் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இந்த பேங்கிள் வந்து பேர் வந்து 550 ருபீஸ்க்கு நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணுமா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு தண்ணியில் படலாமா அப்படின்னு. கண்டிப்பாக மேக்ஸிமம் படாத வரைக்கும் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டால் கண்டிப்பாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தண்ணி பட்டாலோ எங்கேயாவது இடித்தாலோ கண்டிப்பாக விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. அதனால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.